ஹாய் மக்களே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வணக்கம். சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட்றேன். எங்கள் உடம்பு சரியில்லை, வெளியே போயிருந்தோம். அவரும் இப்போ தான் வியாபாரத்துக்கு போகிறாரு. கூடை கட்டி வியாபாரம் பண்ணுறோம். அவர் கூடையை அவுத்து விட்டுட்டு அதை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. முந்தா நேற்று போயிட்டு வந்தவங்க இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துட்டு கூடையை கட்டிட்டு இப்போ தான் லைனுக்கு போகிறாரு. நேற்று கொஞ்சம் கோதுமை மாவு கலக்கி வச்சுருந்தேன். அது 2 தோசை ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஊற்றி சரி சாப்பிட்லாம். வெங்காயம் மிளகாலாம் தாளித்து கொட்டி இருக்குதுங்க, நல்லா இருக்கும்ல. எடுத்து ஊற்றணும் முடியுமா? அப்போ எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா இல்லைனா சின்னஞ்சிறுசு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாமே ரெண்டு பிள்ளைங்க காப்பிடி அரைப்படியாக இருக்கும். அதெல்லாம் நாங்களாம் அப்படி இருந்தோம். அப்போல்லாம் அப்பா தறி நெசிட்டு உடம்பு அழுப்புக்கிறவங்க கொஞ்சம் ஒரு 100 என்னமோ 50 மில்லி 100 மில்லின்னு சொல்லுவாங்க அப்போ சாராயம். அப்பா போய் உடம்பு வலிக்கு போட்டு வருவார். போட்டு வரும்போது அப்போல்லாம் வாய் ஊத சொல்லி பிடிச்சிட்டு போவாங்க. இங்கே போனவங்கள காணோன்னு தடந்தடமாக பார்க்குறோம். அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, செட்டியார் அப்பா ஜிப்பா போடுவார், வெள்ளை ஜிப்பா போடுவார். அப்போ செட்டியார் இந்த மாதிரி போலீஸ் தான் இந்த வேன், அப்போல்லாம் வேன் வந்து இந்த போலீஸ் வேனுன்னு சொல்லுவாங்க. அது வந்தாவே பதறுவாங்க, என்னடா இந்த பக்கம் போலீஸ் வேனு. அப்புறம் சரின்னு செட்டியார் வேனில் கூட்டிகிட்டு போனாங்க. நான் பார்த்தேன்னாங்க. ஐயோன்னு பக்கத்தாலெல்லாம் டீச்சரோட டாக்டருங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட போய் சொல்லுவோம். அவர் பேர் வந்து மனோகர் டாக்டர், குமாரபாளையத்தில். அப்புறம் அவர்கிட்ட போய் அந்த அம்மா ஃபோன் போட்டு சொல்லுது, அவர் வந்து ஏதோ அவசரமாக வெளியே போயிட்டார், ஈரோடு போயிட்டார். அப்புறம் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி செட்டியார் வீட்டு பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து கதறுது, செட்டியார் என்னமோ வாய் ஊத சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம்மா, ட்ரிங்க்ஸ் போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லுது. சரி நான் பார்த்துக்குறேன், இங்கே தான் வருவாங்க, ஜிஹெச்எல் தான் வருவாங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஏதோ அன்றைக்கி அவசரமாக எமர்ஜென்சின்னு அவர் ஜிஹெச்சுக்கு போயிருப்பாராட்டம் நம்ம நேரம். அப்புறம் இங்கே தான் வருவாங்க, நான் பார்த்துக்குறேன்னு அந்த டாக்டர் மனோகர் அவர் அந்த சார் பேர் மனோகர். அப்புறம் அவர் வந்து செட்டியார் வந்தான், அது என்ன பண்ணுமோ பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்புறம் அங்கே போனது. அவங்க வந்து எல்லாம் பார்க்கவும் இவரை பார்த்தது அப்பாவுக்கு யாருக்கிட்டே அப்பா அதிகம் பேச மாட்டார். பக்கத்துலலாம் நல்லவங்க தான். அப்பா சரின்னு பார்த்தது அவங்க குடிக்கலன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. குடிக்கலன்னு எழுதி கொடுத்தாலும் அப்பயே அனுப்ப மாட்டாங்களாம். ஒரு நைட்டாவது ரிமாண்டில் வச்சு தான் அனுப்புவாங்களாம். அப்புறம் சரின்னு அப்பா ஒரு நைட்டு அங்கே வச்சுருந்தோம். நாங்கள்லாம் எல்லாம் சொன்னதே நேராக பக்கத்தால் தான் ஸ்டேஷன். அப்புறம் எல்லாம் பிள்ளை குட்டி எல்லாம் நம்மளாம் எல்லாம் நான் அழுதுகிட்டு ஓடிட்டோம். அவர் தான் நம்ம உலகம், நமக்கு யார் இருக்காங்க? கடவுள் கூட இல்லை, கடவுளே அவர் தான். அவரே அங்கே இருக்கிறாரு. அப்புறம் அழுதுகிட்டு ஓடவும் அப்புறம் உள்ள அப்பாவை பார்க்க விடல. அப்புறம் வெளியெல்லாம் ஐயாலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு தெரியும், எல்லாம் இந்த மாதிரி தான் இப்போ தான் எல்லாம் வந்தாங்கம்மா, சொன்னாங்க இந்த மாதிரின்னு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்தால் கூட இப்படி சொல்லுங்கள், உள்ளே விடாதீங்கன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு இப்படி சொன்னாங்க. அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்பா காலையில் வந்துடுவாருன்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு ஐயா அவரோட ஃப்ரெண்டாக யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, பெரியவர் அனுப்பிச்சி விட்டு எங்களை வீட்டுக்கு கொண்டு போய் இப்போ பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி பக்கம் தான் போய்க்கிறோன்றதுக்கு இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு மேலேயாவது யாராவது ஒருத்தர் நாங்கள் வர்றோம் அப்படின்னு. அப்போ நம்மளோட அண்ணன் தம்பிங்களும் இருக்காங்களா சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்புறம் எல்லாம் அவங்க ஒரு ஆள் கூட வந்து விட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரக்கா ஒரு அரைப்படி இருக்குது கோதுமை எல்லாம் வண்டு விழுந்துருந்தது. என்ன சொல்கிறது, அதாவது நமக்கு அந்த நேரத்துக்கு கொடுத்தாங்களா, அது வண்டு இருந்தானே எது இருந்தானே நம்ம கை இருக்குதில்ல புடச்சி கழுவி தண்ணி இருக்குது, எல்லாம் கழுவி எல்லாம் புடச்சி கிடச்சி கழுவி எல்லாம் எடுத்து அது கல்லில் போட்டு ஆட்டி கரண்ட் இல்லை. இப்போ கரண்ட் இல்லை. எங்கள் அக்கா எனக்கு மூத்தவங்க, அந்த அக்கா தாய் மாதிரி எங்களை தம்பி என்ன எல்லாம் மடியில் படுக்க வச்சுட்டு கல்லில் அந்த கோதுமையை ஆட்டி ஊற்றி ஒவ்வொன்றா ஊற்றினா மணி அந்த வச்சுக்கணும் ஊற வைக்காத கோதுமை 11:30 மணிக்கு மேலே வாங்கி ஊற வைக்கிறோம். 12 மணிக்கு ஆட்டினா அது எப்படி இருக்கும்? இப்போ மிக்சியில் போட்டு அப்படியே வருன்னு ஒரு செகண்டில் அரைச்சி எடுத்தியா. இன்றைக்கி நானே கூட ஏதோ பண்ணுறேன் காட்டுறேன் இல்லை, அதெல்லாம் நினைக்கிறோம். இன்றைக்கி இது சாப்பிட்றப்ப எடுத்து ஊற்றுறப்ப மனசு எனக்கு அப்படி இருக்குது. சரின்னு அப்புறம் வந்து அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அந்த கோதுமையை நல்லா கழுவிட்டாங்க. நல்லா தேய்ச்சி புடச்சி எல்லாம் இது பண்ணி கழுவி ஆட்டி கல்லில் ஒரு சின்ன தோசையாக 2-3 தோசை ஒரே கல்லில் 3-2 ஊற்றி எங்களை எல்லாம் மடியில் படுக்க வச்சுட்டு, இன்றைக்கி எந்த அக்கா அப்படி இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அக்காவை நம்ம வந்து இன்றைக்கி அந்த அக்கா சரவா வந்து 10 வருஷமாக கிடக்குது, அதுக்கு வாழ்க்கை சரியில்லை. ஆண்டவன் தானா பிள்ளைங்கள்லாம் அம்மா மாதிரி பார்த்துக்கிறா, இப்போலாம் வாழ்க்கை நல்லா அமையும்னு சொன்னாங்க. யார் எது சொன்னாலும் அங்கே என்ன போட்டிருக்கானோ அதுதான் நடக்கும். அப்புறம் அது மாதிரி அக்கா வந்து சின்ன குட்டி தோசை அந்த கல்லில் எல்லாம் 3-4 ஊற்றி எங்களுக்கு ஆளுக்கு 2 ஊற்றி கொடுத்துட்டு பாருங்களேன். அன்றைக்கி அந்த அரைப்படி கோதுமை தாங்க நமக்கு இவ்வளோ நம்ம அத்தனை பேர்த்தையுமே வவுத்து அந்த ஆத்மாவை ஆற்றி கொடுத்துச்சு. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நினைக்கணுமில்ல. யாராக இருந்தாலுமே அந்த மாதிரிலாம் நினச்சிக்குங்க, கேவலமெல்லாம் கிடையாது, நினைக்கணும்.
அதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் நமக்கு வந்து போகிற வழிக்கு நமக்கு போஜகம் கிடைக்கும். அதை மறக்காதீங்க. எதையுமே தூக்கி போடாதீங்க. எத்தனையோ வருஷம் ஆகுது நடந்து. ஆனால் எதை திட்டுறாரு, எதையுமே நீ மறக்காத இருக்கிறதுனால தான் நீ என்ன இப்படியா இருக்கிற, கவலைப்படுற, கவலைப்படாத. எல்லாம் வந்து நினைக்கிறாங்களா, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போகிறாங்க. போகிறவங்க போயிட்டு போகிறாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படி தான் இருப்பேன். எதை பற்றியும் நினைக்காதுங்கிறதுனால நினைக்காத. அப்பாவை நினச்சி பார்த்துட்டு தான் நான் தூங்குறேன். இன்றைக்கி எல்லாம் அவங்க வரைக்கும் நல்லா இருக்காங்க. மனசு அப்படி இருக்குது. அப்பா தருணையும் போது பாப்பையெல்லாம் கரண்ட்டு கிடையாது, அவ்வளோப்பட்ட விசிறி தான். அது பட்டுன்னு தட்டுனா கூட உடஞ்சிரும். வாரத்தில் 1 2 வாங்க முடியாது, மாதம் ஒன்றுங்க வாங்குவாங்க. அது பத்திரமா நான் வச்சுக்குவேன். ஓரத்துலலாம் துணி சுற்றி வச்சு துணியில் வந்து பட்டா உடையாது, அப்படியெல்லாம் வச்சுருப்பேன் நான். அப்பா தருணையுமே விசிறிட்டு அப்பா ஒரு புட்டா வச்சா நான் 2 கையில் 2 புட்டா வைப்பேன். புட்டான்னா இந்த சீலையில் புட்டா வருதில்ல புட்டா, அப்போ கையில் அப்பா தண்ணி அப்பா ஒரு புட்டா வச்சா நான் நாடாவை எடுத்து 2 வைப்பேன். சின்னதுலேருந்தே வந்து நான் வீட்லேயே இருந்ததுனால எனக்கு அவ்வளோவுக்கு வெளி உலகம் தெரிய மாட்டேங்குது. யாராவது எதாவது பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல பேசக்கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் காலமும் போகுது. சரிங்க மக்களே, எதாக இருந்தாலும் சரி, எந்த பொருளையும் எடுத்து வீசாதீங்க. உங்களால் யாராவது கேட்டாங்களா, அவங்களால என்ன முடியுமோ. அன்றைக்கெல்லாம் அவங்க வந்து அந்த அரைப்படி கோதுமை கொடுத்தாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் இன்றைக்கே நான் நினச்சி பார்த்துக்குறேன். அவங்க எங்கள் சொந்தக்காரர் மாதிரியே ஆகிட்டாங்க. பிள்ளை குட்டியெல்லாம் வந்தால் போனால் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க. வேறு பக்கம் போயிட்டாங்க, வீடு கட்டிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எங்களால் அது உறவு முறையாகவே ஆயிடுச்சு. மாமா அத்தைன்னு ஆகிட்டாங்க, அத்தை பிள்ளைங்கன்னு ஆகிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, அவன் பிள்ளை இதுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி இதுலையெல்லாம் ஒரு உறவு பாருங்கள் இப்படியெல்லாம் ஆகுது. யாரையுமே அனாவசியமாக நினைக்கக்கூடாது. இப்போ எல்லாம் தரம் பார்த்து பேசுகிறாங்க, அவங்ககிட்ட வசதி இருக்குதான்னு பார்க்குறாங்க. காசு பணம் இருந்தாக்கா, சொத்து சுகம் இருந்தாக்கா, அவன் சின்னவனாக இருந்தாலும் காசால் அவனை உயர்த்தி காட்டுது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உயரவே முடியாது. மனசால் தான் உயரணும், குணத்தால் தான் உயரணும். அப்பா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. வசதி இல்லைனாலும் குணத்தால் அவர் வந்து மனுஷரையெல்லாம் நல்ல மனுஷரையெல்லாம் சேர்த்தி வச்சாங்க அந்த நாளையில். இப்போ எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அந்தாண்டு போனோட்டி கிடக்கா அப்படிங்கிறாங்க. அப்பா மாதிரி நான் ஏதோ பழைய கதையை பேசினேன், அந்த பழைய கதையெல்லாம் நீ பேசாதம்பாங்க. சரி, பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதான். எல்லோரும் ஊன்னு கேட்பாங்களா? சரிங்க மக்களே, மதியானம் சமைக்கணும். பாய்.